நான் இன்று உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் இதுதான். ஏனென்றால் ஆண்டவர் எப்படி ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல ஆண்டவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றார். தேவனாகிய கர்த்தர் ஆகிய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவரும் பிதா தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் பிதாவோடு இணைந்து தன்னில் தாமே ஜீவன் உள்ளவராய் வெளிப்படுத்தினார். பிதா எப்படி தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றாரோ அதே போல குமாரனும் அவர்தான் கிறிஸ்து. அவர் குமாரனாய் வெளிப்பட்டபடியினால் குமாரன் என்று சொல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த குமாரனும் எப்படி பிதாவோடு இணைந்து அவர் இந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்து தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருந்தாரோ அதே போலதான் நாங்களும் அவருடைய வார்த்தைக்குள்ளே தேவனோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்களும் ஒரு ஜீவன் உள்ளவர்களாய், அதாவது உயிரோடு இருக்கின்றவர்களாய் நாங்களும் இருக்க அவர் விரும்புகின்றார். அதாவது ஜீவன் இருக்கின்றார் தேவனோட போல கிறிஸ்துவை போல காரியங்கள் செய்வதற்காகவோ அல்லது இல்லாத ஒன்றை உருவாக்குறதற்காக கிரியேட்டிவிட்டி அதுக்காக இல்லை. இந்த கிரியேட்டிவிட்டி செய்கிறதுக்கும் அல்லது ப்ரௌட் மைண்டுக்கும் அல்லது அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை செய்வதற்காக அல்ல. நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த கிறிஸ்துவை காண்பிக்கத்தக்கதாய் அந்த பிதா குமாரனை அனுப்பி குமாரன் பிதாவை வெளிப்படுத்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாய் கிறிஸ்து வெளிப்பட்டது போல அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளாக இருந்த அந்த ஜீவன் எங்களுக்காக வெளிப்பட்டு மற்றவர்களுக்கு ரட்சிப்பை நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்கு ஏதுவாய் அவைகள் காணப்படுகிறதையே தேவனாகிய ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த பூமியிலே எங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், பலன் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், கனம் இருக்கலாம், சில வழியால் அவைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இவைகள் எங்களுக்குள்ளே காணப்படுமானால் நாங்கள் ஐஸ்வர்யங்களை சேர்த்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவைகள் அழிந்துவிடும். ஆனால் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நாங்கள் கொடுப்போமானால் அது அவர்களோடு கூட நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லும். நான் அதிகமாய் சொல்லுகின்ற காரியம் இதுதான். எங்களிடத்தில் இருந்தால் உங்களிடத்தில் இருந்தால் கொடுங்கள், அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தை கொடுப்பதை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறதை கொடுப்பதை காட்டிலும் கிறிஸ்துவை ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக அதிகம் பிரயாசப்படுங்க. ஏனென்றால் அந்த ஒன்றுதான் நீங்கள் பரலோக ராஜ்யம் போகும்போது உங்களோடு கூட வரும். இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு சொத்துமோ அல்லது எந்த பேருமோ எந்த கனமுமோ எந்த மகிமையுமோ எதுவுமே வராது. ஒன்றுதான் வரும். நாங்கள் தேவனுக்காக இந்த பூமியிலே சேகரித்த அந்த ஆத்துமாக்கள் தான். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இன்றைக்கு நான் விரும்புகின்ற காரியம், தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியம் என்னென்னு சொன்னால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அதாவது கர்த்தர் செய்ய சொல்வதை செய்வது. ஆண்டவர் எங்களுக்கு எவைகளை செய்ய சொல்லுகிறார்களோ அதை செய்ய அவர் எங்களுக்கு பலனை தந்துவிட்டார். சிலர் அந்த பலத்திலே நடக்கின்றார்கள், சிலர் அந்த பலத்தை மறுதளிக்கின்றார்கள். அந்த பலத்தை மறுதளிப்பதனால் அவர்கள் அதை இழந்து விடுகின்றார்கள். அந்த பலத்தை பெற்றவர்கள் அதிலேயே போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பலத்தை அவர்கள் மறுதளிப்பதினால் இழப்பதினால் தேவன் இன்னொருவரை உருவாக்க வேண்டிய வேலையும் தேவனுக்கு உண்டாயிருக்கின்றது. அவர் அதை உருவாக்க வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். ஆனால் பெற்றுக்கொண்டவன் அதை காத்து கொள்ளவே தேவன் விரும்புகின்றார். இழந்து விடுகிறதை தேவன் விரும்பவில்லை. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அவனுக்கு நான் ஒன்றை கொடுத்தால் அதை அவன் வைத்துக் கொள்ளுவதையும் அதிலே அவன் பலனாய் இருப்பதையும் தான் நான் விரும்புவேன். அல்லது அவன் அதை இழந்து அவன் பலவீனனாய் போவதை நான் விரும்ப மாட்டேன். நான் மட்டுமல்ல, எந்த தகப்பனும் விரும்ப மாட்டாங்க பூமியில. அல்லது ஒரு நண்பனாக இருக்கட்டும், சகோதரனுக்காக இருக்கட்டும், சகோதரிக்காக இருக்கட்டும், யாருக்குனாலும் கூட நாங்கள் அவர்கள் பலப்படும்படி ஒன்றை கொடுத்து அவர்களை பலப்படுத்தின பிறகு அவர்கள் அந்த பலத்திலே இருக்க வேண்டும் அல்லது அந்த பலத்திலே இன்னும் பலனடைய வேண்டும் என்று நாங்கள் நேசித்தால் நினைப்போம். நாங்கள் சிலவர்களை நேசிக்காவிட்டால் அவர்கள் வீக்காக வேண்டும், இழந்து விடுவோம் என்று யோசிப்போம். ஆனால் உண்மையாய் நேசிப்பவர்கள் நாங்கள் என்ன நினைப்போம் என்றால் அவர்கள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
வேண்டும், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்று. அதே போலதான் தேவனாகிய கர்த்தரும் அவருடைய ராஜ்யத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தன்னுடையவைகளை கொடுக்கின்றார், அந்த பலத்தை கொடுக்கின்றார். அந்த பலத்திலே அவர்கள் நின்று, அந்த பலத்திலே நடந்து, தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிரகாசிக்க அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவைகளாய் இருக்க அவர் விரும்புகின்றார். கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற தேவன், இறங்குகின்ற தேவன். நான் இன்றைக்கு மெசேஜுக்காக நான் ப்ரே பண்ணும்போது ஒரு 3 நாள் கிழமையா கர்த்தர் எனக்கு, நான் ஆசீர்வதிக்கின்ற தேவன், நான் இறங்குகின்ற தேவன், ஆனால் என்னுடைய வார்த்தையை கை கொள்ளும்படியும் நான் விரும்புகின்ற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகின்றோம், கனத்தை விரும்புகின்றோம், பெருமையை விரும்புகின்றோம், எல்லா மகிமைகளையும் விரும்புகின்றோம். ஆனால் அதற்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை விரும்ப வேண்டும். சில வேளை நான் தேவனுடைய வார்த்தையை விரும்பி நான் ஏற்றுக்கொள்ள போகும்போது எனக்கு பூமியிலே கனம் இல்லாமல் போகலாம், மகிமை இல்லாமல் போகலாம், சில வேளைகளில் உதறி தள்ளப்படலாம். ஆனாலும் அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே உண்டாயிருக்கின்ற சகல மகிமைகளை காட்டிலும் அழியாத தேவனுடைய கர்த்தருடைய மகிமையை, அவர் உங்களுக்கு கொடுத்த பிரசன்னத்தையோ அல்லது அவர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தாவியையோ அல்லது அவர் உங்களுக்கு கொடுத்த பலத்தையோ அல்லது அவருடைய பலத்திலே நடக்கத்தக்கதான கொடுத்த விடுதலைகளையோ காத்துக்கொள்ளும்படி தேவன் விரும்புகின்றார். ஏனென்றால் கடைசி நாட்களாக இவைகள் இருக்கின்றபடினால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். நாங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்க வந்த விஷயம் யாத்திராகமம் 33:19 நாங்கள் எடுத்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். யாத்திராகமம் 33:19. மோசேக்கும் ஆண்டவருக்கும் சம்பாஷணை நடக்கின்றது. அதிலே ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகின்றார், அதற்கு அவர், என்னுடைய தாயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் சித்தமாயிருக்க, அதாவது எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் யாருக்கு இறங்க விரும்புகிறேனோ நான் அவனுக்கு இறங்குவேன். அதே போல நான் எவன் மேல் கிருபையாய் இருக்க விரும்புகிறேனோ அவனுக்கு மேல் நான் கிருபையாய் இருப்பேன் என்று சொல்லி, தேவன் மாறுபாடற்றவர். அவர் எல்லாருக்கும் இறங்குகின்ற தேவன். அவர் எல்லாருக்கும் இறங்குகின்றபடியினால் தான் மழையை எல்லாருக்குமாக பெய்ய பண்ணுகிறார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் எல்லாருக்குமாக, தண்ணீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்காகத்தான் எல்லாருக்காக தான் தேவன் செய்கின்றார். அப்ப தேவன் எங்கள் மேல் இறங்குகின்றார். நாங்கள் எங்கள் மேல் இறங்குகின்ற தேவனுக்கு, எங்களுக்கு இறங்கி சகலவற்றையும் செய்கின்ற தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் 13வது வசனத்திலே நான் வாசிக்க விரும்புகின்றேன். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அவர் சொல்லுகிறார், எப்படி கேட்கின்றார் என்றால், ஆண்டவரே உம்முடைய வழியை நீங்க எனக்கு அறிவிங்கப்பா. அப்படி அறிவிப்பீங்களானால், அந்த வழியை நான் அறிந்தேனானால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு, எங்களுக்கு அவரிடத்திலே கிருபை கிடைக்க வேண்டுமானால், அல்லது எங்களுக்கு கிடைத்த கிருபை இன்னும் அதிகம் பெருக வேண்டுமானால், நாங்கள் அவருடைய வழியை அறிகின்ற அறிவும் அவருடைய வழியை அறிந்து கொள்வதும் எங்களுக்கு கட்டாயமாக இருக்கின்றது. தேவன் எனக்கு கிருபையை தந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு நான் அந்த கிருபையிலே நான் நிற்கத்தக்கதான அந்த அறிவை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வேத அறிவை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். வேத வசனங்களை நான் கண்டுகொள்ள வேண்டும். நான் அதிலே நிலை நிற்கத்தக்கதாய் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறது அதுதான். எப்படின்னு சொன்னால், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் போகிறேன், ஆனால் நான் மீண்டும் வருகின்றேன் என்று சொல்லுகிறார். எனக்காக காத்திருக்கிறவர்களிடத்திலே நான் வருகின்றேன். எப்படி காத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு கன்னிகையானவள் தூர தேசத்துக்கு போன தன்னுடைய கணவன் திரும்பி தன்னிடத்தில் வர வேண்டும் என்றும், அவன் வரும் வரை தன்னுடைய பரிசுத்தத்தை ஒரு சொட்டேனும் அசுத்தப்படுத்தாமல் அந்த தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு தன் கணவன் வரும் மட்டும் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிசுத்த கன்னிகை எவ்வளமாய் காணப்படுவாளோ அவ்வளமாய் இருக்கின்றவர்களிடத்திலே தான் நான் வருகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்றால் நான் அவர்களுக்கு கொடுத்ததை, அதாவது நான் அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்க அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து, நான் அவர்களை விடுதலையாக்கி இருக்க அந்த விடுதலையிலே நிலைத்திருந்து, நான் கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையிலே நடக்கின்றவர்களாய் என்னுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அப்படி நான் நடக்கும்போது அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கின்றது, தயவு கிடைக்கின்றது. அதை அவர் அதிகமாய் கொடுக்கின்றார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே போய் தேடி பார்த்தீர்களானால், தேவனோடு கூட நடந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாரும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவர்களாயிருப்பார்கள். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததற்கு நோக்கமே, நீ வா என்று சொன்னபோது அவர் வந்தார். அவரை யார் என்று அறியாத போதே, இப்ப நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அப்பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படவில்லை, வாக்குத்தத்தங்கள் இன்னதென்று ஆபிரகாமுக்கு தெரியாது, எப்படி சுதந்தரிப்பதென்று ஆபிரகாமுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஆபிரகாம் வாசிக்கிறதற்கு புத்தகம் இல்லை. அப்படி இருந்தும் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து அந்த வார்த்தையிலே அவர் நடந்தார். அதனாலே அவரை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அவர் சொன்னார், நான் சொன்னது ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அதே போலதான் அவர் இங்கே ஆசீர்வதிக்கின்றார். நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்களிலே கர்த்தருடைய கிருபை தயவு எங்களோடு கூட வர வேண்டுமானால் நாங்கள் அவருடைய வழியை அறியத்தக்கவர்களாய், அதாவது அவர் ஏன் கேட்கின்றார் என்று சொன்னால், மோசே அவருக்கு பழைய ஏற்பாட்டிலே அவர் தான் கற்பலகையை எழுதுகின்றார். அதனாலே அதற்கு முன்பு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு பாவம் இன்னதென்று கற்பிக்கப்படவில்லை. அதனாலே அவருக்கு பார்த்தது எல்லாம், அவர்கள் செய்கிறதை பார்த்தது எல்லாம் சரியாக தெரிந்தது. ஆனால் தேவன் கற்பலகையை கொடுத்த பின்பு அவருக்கு தெரிய வந்தது, எஸ், தேவனுக்கு இது பிரியமில்லை, இது பிரியமான வழிகள் என்று சொல்லி. அதே போலதான் எங்களுக்கும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எது பிரியமான வழி, எது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி என்று சொல்லி. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நாங்கள் நடக்கும் போதும் இந்த பூமியிலே எங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நாங்கள் சம்பாதிக்க முடியும், சகல கணங்களையும் நாங்கள் சம்பாதிக்க முடியும், சகல மேன்மைகளையும் நாங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் பார்க்கும்போது எங்களுக்கு சகல மேன்மையும் காணப்படும், சகல கனமும் காணப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் காணப்படும். ஆனால் அது தேவனுடைய கிருபையினாலே அல்லது தேவனுடைய தயவினாலே உண்டானதல்ல. அது நாங்கள் எங்களுடைய பலத்தினாலே, அதாவது எங்களுடைய விருப்பப்படி நாங்கள் போய் சம்பாதிக்கின்றது. தேவன் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று தெரியாது. இந்த பூமியிலே ஒரு விதையை முளைக்க பண்ணுகிறதற்கு, ஒரு விதையை போட்டால் அதுக்கு தண்ணி ஊற்றினால் முளைக்கும். அதுக்கு யார் என்று தெரியாது. ஏனென்றால் அதற்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டால் தேவனாகிய கர்த்தர் அதன் விருட்சத்தை கொடுக்கும்படி அவர் அதற்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அதனாலே யார் விதையை விதைக்கின்றார், அதாவது நாங்கள் எங்களுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் விசுவாசியாக இருக்கலாம், அல்லது அவவிசுவாசியாக இருக்கலாம், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வழியிலே நடக்கிறவனாக இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு விதையை போட்டு தண்ணி ஊற்றினால் நிலத்திலே அது முளைக்கும். ஏனென்றால் அது போடுகிறவனாலே உண்டானதல்ல, அந்த விதைக்கு கட்டளையிட்ட தேவனால் அது உண்டாகின்றது.
அவர் சொன்னார், ஒரு நாங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம், அது அதன் விருட்சத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் விதையை போட்டால் விதைக்கும். அந்த விதை ஏன் முளைக்கிறது என்றால் போடுகிறவனாலும் அல்ல, தண்ணீர் ஊற்றுகிறவனாலும் அல்ல, அந்த காரியத்தை செய்யும்படி தேவன் அதற்கு கட்டளையிட்டபடியினால் அந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அது முளைக்கிறது. அதே போலதான் இந்த பூமியிலே தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களும் உண்டு, தேவன் உயர்த்துகிறவர்களும் உண்டு, தேவனால் உயர்த்தப்படுகிறவர்களும் உண்டு. அதே நேரம் தங்களுடைய இதனாலே உண்டாகின்றவர்களும் உண்டு. இதை நாங்கள் கண்டு கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு தெரிய வேண்டும். சில வேளைகளை நாங்கள் நினைக்கிறது உண்டு, ஓகே, அவருக்கு சகல ஞானம் உண்டு, ஏனென்றால் ஐஸ்வர்யம் உண்டு, பலன் உண்டு, கனம் உண்டு, மகிமை உண்டு. ஆனால் அவருக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடி இருக்கின்றார் தானே. ஆனால் அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார் நாங்கள் நினைக்கின்றோம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றது அல்ல, கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கவில்லை. அவருக்கு இந்த பூமியிலே சகலதும் உண்டாகின்றது. எது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால், இவைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்தும் அல்லது கிடைக்காவிட்டாலும் ஒரு மனுஷன் சமாதானத்தோடு காணப்படுவானால் அதுதான் அவனுக்கு இந்த பூமியிலே முதலாவது ஆசீர்வாதம். ஏனென்றால் ஒரு சமாதானம், இந்த பூமியிலே சமாதானமும் இளைப்பாறுதலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த மோசே கண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி சொன்ன தேவன் மனம் மாறலைங்க. தெரியுமா, மோசே, நீங்க அறிந்திருப்பீர்கள், அறிய இல்லையா நான் சொல்றேன். மோசே கண்மலையை பார்த்து பேச சொன்ன போது மோசே கண்மலையை அடித்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் சொல்லிவிட்டார், மோசே நீ இனி கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. அந்த மோசேயினுடைய சரீரத்தை பிசாசானவன் எடுத்துக்கொண்டு போகும்படி அவன் வருகின்றான். ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார், நான் உனக்கு என்னத்தை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் நித்திய ஜீவனுக்குள்ளே தான். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அவர் சொன்ன வார்த்தையை கொடுக்கும்படி தன்னுடைய காபிரியலாகிய தூதனை அனுப்பி ஆண்டவர் அந்த மோசேயினுடைய சரீரத்தை தன்னுடைய வண்ணமாக்கினார், தன் வண்ணமாக்கினார். ஆனால் உண்மையிலே அந்த மோசேயினுடைய சரீரம் அவனுடைய கைக்கு போக வேண்டியதுதான். ஏனென்று சொன்னால் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பேச சொன்ன கண்மலைக்கு அடித்தது. ஏனென்றால் கண்மலையை அடித்ததுன்றது சிம்பிள் காரியம் இல்லை. அது கண்மலை என்றால் கிறிஸ்து ஒரு தரம் தான் அடிக்கப்பட வேண்டும். அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்து எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ரத்தம் சிந்தும்படியாக அடிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த கண்மலையை அடித்ததற்காக ஆண்டவர் மோசையை நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டாம் என்று சொன்னதற்கான காரியம். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி. ஆனால் மோசைக்கு தெரியும், மோசே சமாதானத்தோடு தன்னுடைய ஜீவனை விடுகின்றார். இந்த பூமியிலே என்னதான் இருக்கு, என்னதான் இல்லை, ஆனால் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய இருதயத்திலே ஒரு சமாதானம் காணப்படும் என்றால், இரவு படுக்க போகும்போது போய் பிதாவே உமக்கு நன்றிப்பா என்று சொல்லி ஒரு வேதனையின்றி கவலையின்றி சந்தோஷமாக தூங்குவானான ஒரு மனுஷன், அது நிம்மதியான தூக்கம். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்த நாட்களிலே நான் கூட கர்த்தரிடத்திலே கேட்டதுண்டு. படுக்கைக்கு போகும் முன்பு என்னுடைய கண்கள் கண்ணீரால் தலையணையை நினைத்ததுண்டு. அப்பொழுது நான் கர்த்தரை கேட்டதுண்டு, ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் சமாதானமாய் தூங்குவேன், அதில் எந்த இதுவும் இல்லை. நான் போய் படுத்தேன் என்றால் ஹல்லேலூயா சோஸ்திரம், அதை மட்டும்தான் சொல்லுவேன், பிறகுன்னு சொல்ல மாட்டேன். படுத்தேன்டா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் வேதனை துன்பங்கள் எங்களுடைய வாழ்விலே வரும். அதை தேவனிடத்திலே நாங்கள் வைத்து விடும்போது அது எங்களை விட்டு விலகிவிடும். எங்கள் வாழ்வில் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இதை நான் இந்த இடத்துல சொல்ல நினைப்பேன் என்று தெரியாது, ஆனால் நான் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதற்கு காரணம் ஒன்று தான். நான் உம்மை அறிவதற்கும் நான் உம்மோடு நடப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அப்பொழுது எனக்கு உம்முடைய கண்களில் அதிக கிருபையும் தயவும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி, தேவனோடு
நாங்கள் நடக்க வேண்டுமானால் அவருடைய கிருபை தயவு எங்களை கொண்டு நீங்கள் போய் 33வது அதிகாரத்தை 34வது வசனத்தையும் 34வது அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. தேவன் மோசைக்கு கட்டளையிட்டார். மோசையை எப்படி நடத்துகின்றார், அவரோடு கூட எங்கெல்லாம் போகின்றார்னு சொல்லி நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் முழுவதையும் வாசிக்க முடியாது. நான் இதை சொல்லுகிறேன். மோசையை கூப்பிட்டு போகுது ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் 33 2வது வசனம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பிரிசியரையும் எவியனையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். சொல்லுகிறார் மோசைக்கு, நீ போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று அழைத்து வருகின்றார். கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார், கூட வருவேன் என்று சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகிறதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இடையில வந்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக இருக்கின்ற எல்லாரையும் சங்காரம் பண்ணி நான் கொண்டு போவேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். சொல்லி போட்டு திடீரென்று சொல்லுகிறார், நான் ஒரு இடத்துல கொஞ்ச இடத்துல நான் உங்களோட கூட வர மாட்டேன் என்று சொல்லி. ஏன்னு தெரியுமா? அந்த இடத்துல நான் உங்களோடு வந்தால் நான் உங்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் என்னோட முரட்டாட்டம் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா நான் உங்களோட இருந்தால் நான் உங்களை அழிச்சிடுவேன். அப்போ நான் உங்களை அழிக்கிறதே பார்க்கலாம், நான் உங்களை விட்டுட்டு போகிறது எனக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ தேவன் எங்களை அழிக்கின்ற தேவன் இல்லை. தேவன் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கின்றார். தேவனுடைய அன்பை, அவருடைய காரியங்களை நாங்கள் நினைச்சு பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், எனக்கு இப்படி ஒரு சிந்தை வருகிறது. எனக்கு ஒரு சகோதரர் மேலே நண்பர் யாரோ ஏதோ ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க செய்கிற காரியத்தை பார்த்தா கட்டாயம் அடிக்க வேண்டும், கட்டாயம் அவங்கள அடித்து போட்டு தள்ளணும் போல இருக்கும். சரி, இவன் இதை செய்கிற நேரம் செய்யட்டும், என்னடா பண்ணிட்டு போய் எங்கேயாவது இருந்துட்டு கோபம் தனிய திரும்ப வந்து நாங்கள் அவர்களோடு பேசுகிறது உண்டு, அவர்களை நாங்கள் தண்டிக்காது விடுகிறது உண்டு. அப்படியான ஒரு தேவனுடைய அன்புகளே, நாங்கள் வரும்போது அவருக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படுவது எப்படி, நாங்கள் அவருக்கு விரோதமாய் நடக்கிறது எப்படி, அதைத்தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் எங்களை அவருக்கு விரோதமாய் நடக்கும்படி செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அதான் அவன் கொல்லாம அழிக்கவும் மற்றும் வேறொன்றுக்குமே வேறான் பத்து. அப்போ நாங்கள் அவங்க கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் அவனுங்களை வர்றதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு இடப்படாமல் அவனுடைய சிந்தையை, அவனுடைய நினைவுகளை அறிந்து நாங்கள் கர்த்தரோடு கூட நடக்கும்போது அவருடைய கிருபை, அவருடைய தயவு எங்களோடு கூட இருக்கும். நீங்கள் போய் வாசிங்க, 33 34 வாசிங்க. மற்றது நான் உங்களுக்கு மத்தேயுவிலே நாங்கள் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம். இந்த வசனத்தை நான் இதோடு கொண்டு ஏன் வாசிக்கின்றேன் என்று சொன்னால், நான் வாசித்த பிறகு சொல்லுகின்றேன். 21 நான் வாசிக்க விரும்புகின்றேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும். அதாவது எனக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் நாட்டமாக இருந்தால் என்னுடைய இருதயம் எப்பொழுதும் ஐஸ்வர்யத்தை நினைக்கும். அதே மாதிரி எங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருந்தால் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கும். அதைத்தான் அதை சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன்னுடைய கண் கெட்டதாயிருந்தால், என்னுடைய கண் கர்த்தரையும் வார்த்தையையும் பார்க்குமானால், என் கண் கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தரையும் பார்க்குமானால் என் சரீரம் வெளிச்சமாயிருக்கும். என் கண் உலகத்தின் அழகையும் உலகத்தின் இச்சையையும் உலகத்தின் பெருமைகளையும் உலகத்தின் காரியங்களையும் பார்க்குமானால்
சில வேளைகளில் தேவனுடைய வெளிச்சத்தை விட்டு போவதற்கும் சான்ஸ் உண்டு. ஆதாமும் ஏவாளும் தேவனால் உண்டு பண்ணப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே தான் இருந்தார்கள். ஆனால் ஏவாள் அதை கண்டு வஞ்சித்ததற்கு மெயின் ரீசன், அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது, புசிப்பதற்கு எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து தான் அந்த ஆசைப்பட்டு நாங்கள் சொல்லுகிறோம் சர்ப்பம் வஞ்சித்தது என்று. சர்ப்பம் வஞ்சித்தது தான். ஆனால் சர்ப்பம் ஏன் வஞ்சிக்க வந்தது என்று சொன்னால், சர்ப்பம் வருகிறதற்கு முதலே ஏவாள் அந்த பழத்தை பார்த்து விட்டாள். அவளுடைய கண் அது நல்லது என்று கண்டுவிட்டது. அது அழகாக இருக்கிறது, பார்க்கிறதற்கு இன்னமும் புசிப்புக்கு நல்லதுமாய் இருக்கிறது என்று அங்கு இருதயத்திலே சிந்தைகள் நினைவுகள் தோன்றிவிட்டது. அதை தோன்றி விட்டதை கண்ட சர்ப்பம், எஸ் இதுதான் எனக்கு சான்ஸ், போய் ஆளை அப்படியே அமுக்கும் என்று சொல்லித்தான் பிசாசானவன் வருகிறான். பிசாசானவனால் எங்களுடைய சிந்தையிலே, நினைவுகளிலே, எண்ணங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தோன்றாது போனால் சத்ருவினாலே விதைக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்லிவிட்டார், நான் உன் பாவம் மறைக்கப்பட்டு விட்டது. அது வேறு மறைக்கப்பட்ட பாவம் இருக்கு, மூடின பாவம் இருக்குது. அப்போ இது நான் என்னுடைய மரணத்துக்கு இதுவானவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டாயிற்று. அப்போ எனக்குள்ளே பாவத்துக்குரிய வல்லமைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழித்து விட்டார். அப்போ பாவத்தினுடைய வல்லமைகள் எப்போ மீண்டும் உயிர் பெறும் என்றால், நான் அதற்கு அதிகாரம் கொடுக்கும்போது. அதற்கு நான் எப்படி அதிகாரம் கொடுக்க முடியும் என்றால், சிந்தையினாலே, செயலினாலே, கிரிகையினாலே. உன்னை பார்த்து ஆசையாக இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டேன்டா, ஓகே இப்படி போனால் பரவாயில்லை, பிசாசு மைண்டில் கூட ஓகே நீ அதை எடுத்துக்கோ. அப்போ நான் அதை பார்த்துட்டேன், கண்டுட்டேன், ஆசைப்பட்டேன், போய் களவு எடுத்துட்டேன். ஸோ நான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னொருதனுடைய பொருளுக்கு நீ ஆசைப்படாத, பிறனுடையதை இச்சிக்காதே என்று. நான் இன்னொருத்தன்ட்ட கண்டேன், ஆசைப்பட ஓகே அது இன்னொரு கண்டவரே, அது என்னுடையதெல்லாம் விட்டுட்டு நான் போன டபிசிங் முடிச்சது. ஆனால் அது இன்னொருத்தனுடைய தெரிஞ்சும் நான் அதை எடுத்து வச்சு கொள்ள வேண்டாம். ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் இருக்கிறேன். இப்படித்தான் பிசாசானவன் வருகின்றான். எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் அவனாலே வஞ்சிக்கப்படும்படி அவன் எங்களை இவனுமாய்த்தான் நடத்தி கொண்டு போகின்றார். அதே போல நான் ரோமர் 9:15 நாங்கள் வாசிச்சு 9:14 வாசிக்கிறோம். ரோமர் 9:15 முதல் சொன்ன வசனம் தான் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகின்ற தேவனாலேயா. எங்களுடைய வாழ்நாளிலே நடக்கின்றது எல்லாம் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர்களுக்கு அனுமதிக்கின்றார். ஆனால் அவருடைய இரக்கத்தை பெற்றும் கொள்ளும்படி நாங்கள் விரும்பியும் ஓடும்போது, விரும்புகிற போதும், அந்த தேவனுடைய இரக்கத்துக்களை பெற்றுக்கொள்ளும்படி ஓடும் போதும் எங்களுடைய வாழ்நாட்களிலே எல்லாம் தேவனால் உண்டாகின்றது. எப்படி என்று சொன்னால், அவர் யாருக்கு இறங்குகின்றாரோ, யாருக்கு கொடுக்கின்றாரோ, யாரோடு பாதுகாப்பாக இருக்கின்றாரோ, யாருக்காவெல்லாம் இறங்குகிறாரோ அந்த இரக்கத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஓடுவோமானால் தேவனுக்குள்ளே இன்னும் பலப்பட முடியும். அதே போல யோவான் சொல்லுகிறது, நாம் அவரோடே இருக்கிறவர்களா இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுது. அப்போ நாங்கள் அவரோட ஐக்கியப்பட்டிருந்தால் நாங்கள் எப்படி ஒளியிலே நடக்கிறவர்களா இருப்போம். அப்போ எங்களுடைய செயல்கள், சிந்தைகள், நினைவுகள் எல்லாம் ஒளியிலே இருக்கத்தக்கதாய் காணப்படும் போது ஒருவன் இருளை விட்டு தூரப் போகின்றான். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் ஆகிய யோவான் எழுதும்போது எழுதுகின்றார். எப்படி என்றால், அவர் பார்த்தார் போல எனக்கு அவங்க எல்லாரும் தங்களை இஷ்டப்படி எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் சத்தியத்தின்படி தான் நடக்கிறோம் எல்லாம் சொல்லி கொண்டு தெரிகிறது கண்டுட்டார் போல எனக்கு. அல்லது தேவனாகிய ஆண்டவர் அவருக்கு காண்பித்தார் போல இருக்கு. யோவான் பார், இவங்க எல்லாம் அப்படி இருக்காங்கண்டா, எனக்கு பிரியம் இல்லாமல் தான் நடக்கிறாங்க. ஆனால்
நாங்கள்லாம் சத்தியத்திலே தான் நடக்கிறோம் என்று சொல்லி கொண்டு தெரிகிறாங்க. இவங்களுக்கு நீ போய் சொல்லு அப்படி என்றால், நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்கிறீர்கள், ஒளியிலே இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஒளியோடு வாசமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருக்கிறபடியினால், நீங்கள் இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் நீங்கள் சத்தியத்திலே நடவாமல் இருக்கிறீர்கள். அந்த ரெண்டு பேரையும் பிரித்து காட்டுகின்றார். ஒருவர் நீங்கள் ஒளியிலே நடக்கிறீர்கள், அதனாலே நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கின்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒளியிலே நடக்கிறவர்கள் என்று சொல்லியும் நீங்கள் சத்தியத்தின்படி நடவாமல் நீங்கள் பொய் சொல்லுகிறவர்களைப் போல இருக்கிறீர்கள் என்று சொல்லி, அவர் ஒளியிலே இருக்கிறது போல, 7வது வசனம், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். நாங்கள் ஒவ்வொருவரோடும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லா ஜனங்களோடும் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தை அவர் குறித்து எழுதும் போது, அதை சொல்லும்போது சொல்லுகின்றார், அதே போல நாங்கள் ஒளியிலே இருக்கின்றோம், தேவன் ஒளியிலே இருக்கின்றார். அந்த ஒளியைத்தான் நமக்கு தந்திருக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படி, நாங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படிக்கு நாங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதற்கூட அவருடைய வழியை நாங்கள் அறிய வேண்டும். அவருடைய வழியை எங்களுக்கு தேவன் அறிவித்திருக்கின்றார். நான் அந்த வழியை பெற்று நான் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அந்த வழியிலே நடக்க வேண்டும். ஒருவன் பாவத்திலே அவன் இருக்கிறான் என்று கண்டால் அவனுக்கு நாங்கள் அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். தவறான வழியிலே நடந்தால் அதை நீ தவறு என்றதை சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், அல்லது சில வேளைகளில் எதுவும் சொல்லலாம், சொல்லாமல் போகலாம். ஆனால் நாங்கள் போர்க்கிழமை பார்த்தோம் எப்படி தீர்க்கதரிசி போய் அவருடைய ஜனங்களுக்கு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு செம்மையும் நன்மையுமான வைகளையே நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி 12வது அதிகாரம் 21, 22 நாங்கள் வாசித்து கொண்டு போனால், 23 வாசித்து கொண்டு போனால் தெரியும். அவர் சொல்லுகின்றார், அப்படின்னா நான் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமான வழியைத்தான் போதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து அதைத்தான் போதித்தார். நன்மையும் செம்மையுமான வழி, நித்திய ஜீவனுக்கு எதுவான வழி. நாங்கள் நன்மையும் செம்மையுமான வழிகளை அறிந்து அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கவும் நித்திய ஜீவனுக்குள்ளே நடக்கவுமே தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். நாங்கள் இந்த வேளைகளில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவனோடு கூட நாங்கள் சொல்லுவோம், பிதாவே எங்களுடைய வழிகளிலே இன்னும் எங்களுக்கு நடத்துங்கடி. நாங்கள் சொல்ல முடியாது 100% நாங்கள் பர்ஃபெக்ட், அல்லது நாங்கள் 100% தேவனுடைய வழியை நாங்கள் நடக்கிறோம் என்று ஒரு வருடம் சொல்லிவிட முடியாது. ஆனால் அப்படி இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. இருக்கின்றார்கள், அப்படி நடக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பலத்திலே நடக்க தேவன் அவர்களுக்கு பலத்தை கொடுப்பார். நாங்கள் அப்படி காணப்பட்டால், தேவரே அப்படி நீர் எனக்கு இருக்க கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி. அப்படி நான் நீ காணப்பட நீங்கள் எனக்கு இன்னும் பலத்தை தருவாராக. பிதாவே, இந்த வேளையிலே நான் நன்றி செலுத்துகிறேன். தேவரே, உம்முடைய வழிகளை அறியவும், உம்முடைய கண்களில் எங்களுக்கு இன்னும் அதிக கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும், அதிக தயவுகளை பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் உம்முடைய கிருபாசன தண்டையிலே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கவும் பிதாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். உம்முடைய வழிகளை நீர் எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறீங்கப்பா. அந்த வழிகளிலே நாங்கள் நிற்க எங்களை நடத்துங்க. உம்முடைய ஆவியினாலே மீட்பீங்க. ஏனென்றால் நான் ஜீவனாய் நீர் எப்படி இருக்கின்றீரோ அந்த ஒளியிலே நான் காணப்பட்டு, நான் அந்த ஒளியிலே உமக்குள்ளே காணப்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே நோக்கம் தான் என்னென்று சொன்னால், தேவன் எங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவனை நாங்கள் இழந்து விடாமல் பாதுகாக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. போதிக்கிறவர்களால் அல்ல, போதிக்கின்ற என்னால் அல்ல, அல்லது போதிக்கின்ற பலரை கேட்கின்ற வார்த்தைகளினாலே, மெசேஜ்களினாலே அல்ல. உங்களுடைய கையிலே இருக்கின்ற இந்த புத்தகமாகிய ஜீவ புத்தகம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறது ஒன்றே. இந்த புத்தகத்தில்
வேதத்தில் எழுதியிருக்கின்றவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. நாங்கள் யோசுவா முதல் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அப்பொழுது நீ பாக்கியவானாய் காணப்படுவாய். தேவரே, உம்முடைய இந்த வசனங்களை கேட்கொள்ளவும் பாக்கியவான்களாய் காணப்படவும் எங்களுக்கு கிருபைதாரும். எங்களை இன்னும் அதிகமாய் உயிர்ப்பியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.